நீதி உரிமையின் செய்திகளுக்காக ராஜ்குமார். தர்மபுரி மாவட்ட அனைத்து நாயுடுகள் மகாஜன நல சங்கத்தின் சார்பில் முதலாம் மகளிர் மாநாடு நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி பாண்டுரங்கன் தலைமை தாங்கினார். சங்கத்தின் செயலாளர் ராஜா மற்றும் தெலுங்கர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் புகழ் பாலாஜி நாயுடு அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் மகளிர்கள் பாதுகாப்பு குறித்தும் வருங்காலங்களில் மகளிர்கள் எவ்விதமாக செயல்களை செய்து தங்கள் குடும்பத்தையும் இந்நாட்டையும் காப்பாற்றுவது குறித்து சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் உறுதிமொழியாக வரும் காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் மாநாடு நடைபெறும் என்றும் மாநாட்டின் போது ஒவ்வொரு பெண்களும் புது புது பணிகளில் ஒன்று சேர்ந்து இந்நாட்டில் ஆண்களுக்கு நிகரானவர்கள் பெண்கள் என்று நிரூபிக்கும் வகையில் நாங்கள் செயல்படுவோம் என்றும் பெண்கள் உறுதிமொழி ஏற்றனர். வல்லமை இருக்கிறது என்பது பெண்களால் முடியும். படிப்பில் மட்டும்தான் பெண்கள் பட்டத்தை வாங்கிக் கொண்டாலும், ஆனால் இந்த நாட்டுக்குள்ள வெற்றிகரமாக இன்று நம்முடைய குடியரசுத் தலைவர் நிறைய பட்டங்கள் பெற்றிருந்தாலும் இன்று குடியரசுத் தலைவராக இருக்கும் கூட நம்முடைய அம்மாவும் பெண்தான். ஆனால் பெண்ணானப்பட்டவர்கள் அடுப்பு கதைக்கு மட்டும்தான் பெண் என்று அந்த காலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று ஆண்களுக்கு நிகரான இந்த தமிழ் மண்ணில் பெண்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் அவருக்கு அடிப்படையான விஷயம் என்னவென்றால் கல்விதான். கல்விதான் ஒரு மனிதனை ஊக்குவிக்கும். கல்விதான் ஒரு இடத்தில் ஒரு மனிதனை யார் என்று நிமிர்ந்து சொல்ல முடியும். இன்று எத்தனையோ IPS, எத்தனையோ IAS, எத்தனையோ வெளிநாட்டு பெண்கள் நாட்டில் வந்து கொண்டுதான் இருக்கிறார். அதுபோல் இந்த கல்வி ஒரு பெண்களுக்கு மிக அருமையான ஒரு விஷயம். குடும்பத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ நீதிமன்றத்துக்கு போனாலும் டிவோர்ஸ் நடக்குது. எதனால நடக்குது அப்படின்னா, சரியான கணவனுக்கும் பெண்களுக்கும் ஒரு ஒற்றுமை இல்லை. காரணம் நான் அதிகமா படிச்சிருக்கேன், நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு கர்வம் இருக்கிறது. இந்த கர்வம் பெண்களுக்கு எப்பொழுது இருக்கிறது அப்படின்னா, அவர்கள் படிக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, யாராவது ஒருத்தர் தாழ்ந்து போகணும். அது மட்டும் இல்ல, பெண்கள் தாழ்ந்து போனால் ஆண்கள் கொஞ்சம் சரி நம்ம மனைவியை விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம். அதை தாண்டி பெண்களுக்கு அந்த இறக்க குணமும் இருக்கிறது. அதுபோக மாணவர்கள் மட்டும் இந்த காலேஜில் நல்லா படிச்சு நல்லா பட்டம் பெற்று நிறைய இடத்தில் கவர்மெண்ட் பெற்றது என்னுடைய ஆசை. அனைவருக்கும் வணக்கம்.